இட்டுபோட் சினிமாவில் என்ன இப்படி நான் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜெஃப்ரியை பற்றி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சௌந்தர்யா அண்ட் ரயான் இவங்க 2 பேரும் வந்து ஜெஃப்ரியோட கேம் பிளே மட்டும் இதுவாக மட்டும் இருந்தது அப்படின்னா அவன் பண்ணுறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ஜெஃப்ரியும் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா ஒருத்தரோட ட்ரஸ்ட்டை வந்து ஏர்ன் பண்ணுறது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு அவர் ஃபர்ஸ்ட் வந்தோடனே வந்து ஜாக்லின் கூட பயங்கர க்ளோஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஜாக்லின்கிட்ட வெளியே வந்தார். ஃபஸ்ட்டு சத்யா கிட்ட வந்து க்ளோஸாக இருந்தார். சத்யா ஜாக்லின் இவங்க 2 பேர்கிட்ட. அதுக்கப்புறமா அவங்க 2 பேர்கிட்ட வெளியே வந்து சௌந்தர்யா கூட க்ளோஸ் ஆனார். அதுக்கப்புறமா வந்து இப்போ இந்த பொம்மை டாஸ்க்கெலாம் வரும்போது ரயான் கூடயும் வந்து ஒரு நல்ல பாண்டு வந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த கோவா கேங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மாறுச்சு. இப்போ வீக்கெண்டில் வச்சு வெளுத்து வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அவர் வெளியே போய் அன்ஷிதா கூட வந்து ஒரு பக்கம் க்ளோஸாக இருக்கிறது, அதே மாதிரி பவித்ரா கூட வந்து ஒரு க்ளோஸாக இருந்தால் அந்த ஒரு ட்ரஸ்ட்டை ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மாற்றி வந்து ஒரு ட்ரஸ்ட்டை ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இந்த ஒரு விஷயம் நல்லது தான். பட் அதை வந்து கேம்காக அவன் பண்ணுறான் அப்படின்னா அந்த ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து இன்னொரு விஷயம் வந்து சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க. எனக்கு இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து அவன் ஒரு வாரி நம்ம கூட இருந்தே கேம் விளையாடிட்டானோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அந்த பொம்மை டாஸ்கில் ஃபர்ஸ்ட்டாக சௌந்தர்யா வந்து நான் அவுட் ஆகும்போது என்னோடய பொம்மை சௌந்தர்யாவோட பொம்மை அங்கே மேலேயே இருக்கேன், அவன் பிட்டுக்குள்ளே தான் இருக்கான், ஆனால் என் பொம்மையை அவன் கண்டுக்கவே இல்லை. அப்படிங்கும்போது எனக்கு இப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா இவன் ஏதோ சம்திங் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா ஒரு பக்கம் டவுட் படுறாங்க. இன்னொரு பக்கம் ரயான் வந்து பார்த்திங்கன்னா செம கடுப்பாக இருக்கார். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது அந்த ஒரு மேனேஜர் டாஸ்க்கு அண்ட் இப்போது டாப் 3 அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணாங்கல்ல. ஸோ அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அதை வாங்குறதுக்காக வந்து எதுக்காக அந்த ஒரு டாஸ்கில் வந்து அவன் அப்படி என்ன பண்ணான்? நான் மேனேஜராக எங்களுக்கு சுத்தமாக ஜெஃப்ரி எங்கேயுமே தெரியல. ஸோ இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு சிம்பத்தி ஒரு இதுக்காக வந்து அவனுக்கு வந்து கொடுத்தது எனக்கு உடன்பாடே வந்து இல்லை. ஒருத்தர் யார் நல்லா பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து கொடுக்கணும், இவன் பாவம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுல எனக்கு உடன்பாடே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரயானை வந்து சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி ஜெஃப்ரி பண்ணுற விஷயங்கள் வெளியே பார்க்குற மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணுது. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு சத்யா, ஜாக்லின், ரயான், சௌந்தர்யா, ஹன்ஷிதா, இப்போ பவித்ரா அப்படின்னு சொல்லி எல்லாரோட ட்ரஸ்ட்டும் ஏர்ன் பண்ணுறதுக்காக அவர் சம்திங் பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க யோசிச்சுட்ருக்காங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.